10 ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 19/12/2011 அன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். அம்மாவள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார். அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரக்டாக கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா அறிவிப்பு நம்ம பாருங்க, இதில் வந்து கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது. இதில் தெளிவாக வந்திருக்குது. 10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார். நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்கிறாங்க. இவர்களை அப்பப்போ பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. இப்பொழுது கூட அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு. அம்மா அவர்கள் என்ன நீக்கினார்கள், இதுதான் என்ன புதுசாக கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ற துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில் தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார். அப்போ வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி. அதனால் உங்கள் கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. நாங்க எதுவுமே பண்ண வேணாம். எடப்பாடியே தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது. இதுக்கு யாருமே தேவையில்லை. அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும். அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம். அதுதான் நடக்க போகுது. நீங்க பாருங்க. சார் அந்த துறை இப்பதானே பதில் சொல்ற, விடிய கதை கேட்டு சீதைக்கு தான் அந்த துணை பொதுச் செயலாளரை இவர் தான் எங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையத்தில் அபிடவிட் கொடுத்தார். அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்னெல்லாம் என்னை பற்றி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர் வந்து எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டுங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்கள் கேட்கறது உண்மையாகவே உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன்.